வணக்கம். புட்கர தீவு அந்த நாட்களில் புகழ் பெற்று விளங்கியது. அத்தீவில் சம்புநாதன் என்னும் அரசர் சம்புநாதபுரம் என்னும் நகரத்தை ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு ஏலக்கரம்பை என்ற பெயருடைய மகள் ஒருத்தி இருந்தாள். அவள் உரிய பருவ வயதை அடைந்ததும் அவளுக்கு ஏற்ற மணமகனை தேடினார்கள். ஒரு நாள் சம்புநாதர் தன் மகளிடம், மகளே, நீ திருமணம் செய்து கொள்ளும் பருவத்தை அடைந்து விட்டாய். ஆகையால் நீ யாரை மணந்து கொள்ள விரும்புகிறாய் என்று கேட்டார். அவரோ, தந்தையே, யாரையும் பார்க்காமல் நான் எப்படி தீர்மானிப்பது? 56 நாட்டு அரசர்களுக்கும் சுயம்பர ஓலை அனுப்பி வரவழையுங்கள். அவர்களில் யாரை எனக்கு பிடிக்கிறதோ அவரை நான் மணந்து கொள்கிறேன் என்றாள். எனவே மகளின் விருப்பத்துக்கிணங்க 56 நாட்டு அரசர்களையும் சுயம்பரத்துக்காக அழைத்தனர். குறிப்பிட்ட நாளில் அனைவரும் வந்து சேர்ந்தனர். நகரமே திருவிழா கோலம் பூண்டது. அப்பொழுது எதிர்பாராமல் அந்த நகரத்துக்கு விக்ரமாதித்யர் வந்து சேர்ந்தார். நகரத்தின் கோலாகலத்தை கண்டு என்னவென்று விசாரித்து சுயம்பர விஷயத்தை தெரிந்து கொண்டார். தானும் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல விரும்பினார். தான் மன்னன் விக்ரமாதித்யராக செல்லாமல் ஒரு பெரிய வைர வியாபாரியாக செல்ல வேண்டும் என்று எண்ணி வேதாளத்தின் மூலம் நிறைய வைரங்களை வரவழைத்து கொண்டார். அதை நகரத்தின் முக்கிய பகுதியில் பரப்பி வைக்கவும் கண்களை பறிக்கும் வைரத்தை பார்த்து மக்கள் அவரை சுற்றி கூட ஆரம்பித்து விட்டார்கள். நகரமெங்கும் அவரை பற்றி பேச்சுதான். அதுவரை அவ்வளவு சிறந்த வைரங்களை பார்த்ததே இல்லையாததால் விக்ரமாதித்யரை சுற்றி பெருங்கூட்டம் கூடிவிட்டது. அங்கு சென்ற மன்னர் சம்புநாதரும் அந்த வைரங்களை பார்த்து மலைத்து விட்டார். வைர வியாபாரத்தில் அவர் பெரும் புள்ளியாக இருக்க வேண்டும் என எண்ணிய மன்னன் விக்ரமாதித்யரையும் சுயம்பரத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். அதற்காகவே காத்திருந்த விக்ரமாதித்யரும் சுயம்பர மண்டபத்துக்கு வந்தார். அழகான சுயம்பர மண்டபத்தில் அனைவரும் கூடியிருந்தனர். அரசகுமாரி ஏலக்கரம்பை மணமாலையை கையில் ஏந்தியவாறு தோழியர் சூழ்ந்து வர அன்னம் போல் நடந்து வந்தாள். மண்டபத்தில் அமர்ந்திருந்த மன்னர்களை பார்த்து கொண்டே நடந்தார். அவர்களிடையே வைர வியாபாரி வேடத்தில் அமர்ந்திருந்த விக்ரமாதித்யர் அருகே வந்ததும் நின்றாள். அவருடைய அழகில் மயங்கியவள் மாலையை அவர் கழுத்தில் அணிவித்தாள். அந்த புறத்துக்கு போய்விட்டாள். எத்தனையோ அரசகுமாரர்கள் இருக்க ஒரு வைர வியாபாரிக்கு தன் மகள் மாலையிட்டு விட்டாளே என்று எண்ணியவாறே அந்த புறம் சென்ற மன்னன் அது பற்றி தன் மகளிடம் கேட்டார். அதற்கு அவள், அந்த ரத்தின வியாபாரி ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல, எல்லா சிறப்புகளையும் பெற்றவர் என்று கூறவே மன்னன் அமைதி அடைந்தார். மேலும் ஏலக்கரம்பை, தந்தையே, நான் தேர்ந்தெடுத்த மணமகன் ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகிறேன் என்றாள். பின்னர் சம்புநாதர் ரத்தின வியாபாரியை மணமேடையில் உட்கார வைத்து எதிரே ஒரு திரை சீலையை கட்டி தொங்க விட்டார். திரைக்கு அப்பால் உட்கார்ந்திருந்த ஏலக்கரம்பை பேசாமல் இருப்பதை கவனித்த விக்ரமாதித்யர் தன்னை பற்றி எதுவும் தெரியாததால் தான் அவள் அவ்வாறு உட்கார்ந்திருக்கிறாள் போலும் என்பதை புரிந்து கொண்டார். அதே நேரம் தன்னை பற்றி தானே கூறிக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே வேதாளத்தை திரைசீலைக்குள் புகுந்து கொள்ளும்படி கூறினார். திரைசீலையே, உனக்கு அப்பால் உட்கார்ந்திருக்கும் மணப்பெண் எனக்கு மாலை இட்டவள். அதனால் அவள் என் மனைவி. ஆனால் என்னவோ தெரியவில்லை, என்னுடன் பேசாமல் இருக்கிறாள். எனக்கோ தூக்கம் வரவில்லை. ஆகையால் நல்ல கதையாக ஒன்று கூறுவாயாக, அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றார் விக்ரமாதித்யர். உடனே திரைசீலை, 4 புறத்திலும் என்னை இழுத்து கட்டி இருப்பதால் மூச்சு விடுவதற்கு கூட என்னால் இயலவில்லை. இந்த மாதிரி நிலையில் நான் இருக்கும்போது நான் எவ்வாறு கதை சொல்ல முடியும் என்றது. திரைசீலை பேசுவதை கேட்டு ஏலக்கரம்பை ஆச்சரியப்பட்டாள். இது நல்ல கதை சொல்லும் என எதிர்பார்த்து அது கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டாள். திரைசீலை கீழே விழுந்தது. திரைசீலையே, உன் சிரமத்தை கண்டு மனம் இறங்கி உன் கட்டுகளை தான் அரசகுமாரி அவிழ்த்து விட்டாரே, இனிமேலாவது ஒரு நல்ல கதை சொல்லக்கூடாதா என்றார் விக்ரமாதித்யர். உடனே திரைசீலை கதை சொல்ல ஆரம்பித்தது. சந்திரபுரி என்ற நாட்டை கந்தநாதன் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு மொத்தம் 120 மனைவிமார்கள். அத்தனை மனைவிகள் இருந்தும் ஒரு மனைவிக்கும் குழந்தை இல்லை. ஆகவே இறைவனை வேண்டி தவம் மேற்கொண்டார். இறைவன் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு காந்தரூபன் என்று பெயர் சூட்டினார். அவர் திருமண வயதை அடைந்தார். அதனால் அவருக்கு பெண் பார்க்கும் முயற்சியை ஆரம்பித்தனர். அதே நேரம் மகேந்திரபுரியை மகேந்திரநாதன் என்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்தார். அவருக்கு மொத்தம் 21 மனைவியர். அவர்களில் ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு காந்தரூபி என்று பெயர் சூட்டினர். காந்தரூபி வளர்ந்து மங்கை பருவத்தை அடைந்தால் அவளுக்கு மணமகனை தேடிக் கொண்டிருந்தார்கள். காந்தரூபனுக்கு பெண் பார்க்கும் முயற்சியில் சந்திரபுரியின் அமைச்சர் காந்தரூபனின் ஓவியத்தை எடுத்துக்கொண்டு தகுந்த மணமகள் தேடி நாடு நாடாக சென்று கொண்டிருந்தார். இறுதியாக தந்திரபுரம் வந்து அங்கு ஒரு பூஞ்சோலையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அதே நேரம் அரசன் மகேந்திரநாதன் தன் அமைச்சனை அழைத்து,
காந்தரூபிக்கு ஏற்ற மணமகனை தேடி வரும்படி கூறினார். காந்தரூபியின் ஓவியத்தை வரைய செய்து அதை எடுத்துக்கொண்டு அமைச்சரும் புறப்பட்டு பல நாடுகளுக்கு சென்று அலைந்து தேடினார். தகுந்த மணமகன் கிடைக்காமல் சிரமத்துக்கிடையே சந்திரபுரம் வந்தார். அங்கு ஒரு பூஞ்சோலையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அமைச்சர்கள் இருவரும் சந்தித்து கொண்டனர். தாங்கள் எதற்காக நாடு நாடாக அலைந்து கொண்டிருக்கிறோம் என்ற விவரத்தை பகிர்ந்து கொண்டனர். இருவரின் நோக்கமும் ஒன்றாக இருந்தது. இருவரும் கொண்டு வந்திருக்கும் ஓவியங்களை வைத்து பார்த்தனர். அமைச்சர்கள் இருவரும் உடனே ஓவியங்களை ஒருவருக்கொருவர் மாற்றி எடுத்துக்கொண்டு தங்கள் அரசரிடம் காண்பிப்பதற்காக புறப்பட்டு சென்றனர். அமைச்சர்கள் அவரவர் அரசரிடம் ஓவியத்தை காண்பித்தனர். அரசகுமாரனுக்கு ஏற்ற அரசகுமாரி, அரசகுமாரிக்கு ஏற்ற அரசகுமாரன் என்று இரண்டும் பொருத்தமாக அமைந்திருந்ததால் இரண்டு அரச குடும்பத்தினரும் சந்தித்து பேசி தீர்மானித்தனர். திருமணத்துக்கு நாளும் குறிக்கப்பட்டது. அரசன் கந்தநாதன், அரசகுமாரன் மற்றும் பரிவாரங்கள் சூழ அனைவரும் மகேந்திரபுரிக்கு வந்தனர். குறிப்பிட்ட நல்ல நாளில் காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் திருமணம் மிகவும் சிறப்பாக நிகழ்ந்தது. கந்தநாதன் மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சந்திரபுரி நகரத்துக்கு வந்து சேர்ந்தார். பல நாடுகளில் இருந்தும் பெருவாரியான மக்கள் சந்திரபுரிக்கு வந்து அழகுமிக்க மணமக்களை கண்டு கழித்து சென்றனர். அதை கண்ட கந்தநாதன் மகனுக்கும் மருமகளுக்கும் கண்ணேறு உண்டாகும் என்று நினைத்தார். அதனால் அவர்கள் யார் கண்ணிலும் படாமல் இருக்கும்படி தனியாக 7 அடுக்கு மாளிகை ஒன்று கட்டச் சொல்லி இருவரையும் அதில் வாழும்படி ஏற்பாடு செய்தார். 7 தெய்வ கன்னியர் ஒரு நாள் இரவு சந்திரபுரி பக்கமாக வந்தார்கள். அங்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள 7 அடுக்கு மாளிகையை பார்த்து வியப்படைந்து அதனுள் நுழைந்தனர். அங்கே காந்தரூபனும் காந்தரூபியும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். காந்தரூபனுடைய அழகு அவர்களை மயக்க வைத்தது. உடனே அவரை தூக்கி கொண்டு தேவலோகம் சென்று விட்டனர். இந்த செய்தி எதுவும் தெரியாமல் காந்தரூபி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். இத்துடன் நிறுத்திவிட்டது திரைசீலை. எனக்கு தெரிந்த கதை இவ்வளவுதான். இனிமேல் இந்த கதையின் முடிவு இங்குள்ள சரவிளக்குக்கு தெரியும் என்று கூற வேதாளம் சரவிளக்குக்குள் புகுந்து கொண்டது. சரவிளக்கை பார்த்து மீதி கதையும் கூறும்படி கேட்டுக்கொண்டார் விக்ரமாதித்யர். சரவிளக்கு தனக்கு தெரிந்த கதையை சொல்லத் தொடங்கியது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரவிளக்கு கூறிய கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.